Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. ஓகே, பாக்ஸை பிரித்தாச்சு. ஃபுல்லாக இதுதான் ப்ராடக்ட்டு. இது வந்து டாமினோருக்கு சென்டர் ஸ்டாண்டு. ஓகேங்களா, செம வெயிட்டாக இருக்குப்பா. இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் இருந்த ஐட்டம்ஸு. ஸோ இதுதான் வந்து மெயின் ஸ்டாண்டு. இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. இது வந்து அதை மவுண்ட் பண்ணுற ப்ராக்கெட்ஸு. 2 ப்ராக்கெட் வருது. ஓகே, இது வந்து ரைட் சைடு. ஸோ இந்த 2 ப்ராக்கெட் வருது. ஓகே, இது வந்து கூட மவுண்ட் பண்ணுற இந்த ஸ்க்ரூஸு. 2 லாங் சைஸ் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அலங்கி ஸ்லாட்டு. ஒன்று வந்து 2 போல் நட் கொடுத்துருக்காங்க, அதுவும் அலங்கி தான். இன்னொன்று ஷார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இன்னொரு அலங்கி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இது பேக்கேஜு. இதோட காஸ்ட்டு 2750 ரூபா ப்ளஸ் வந்து டெலிவரி சார்ஜ் ஒரு 400 ரூபா. சாரி, 2350 ஒரு டெலிவரி சார்ஜ். மொத்தம் வந்து இதுதான் டோட்டல் அமௌண்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டாமினர் 250 பைக்கு. இதில் வந்து நம்ம சென்டர் அதுக்கு நம்ம வந்து முதல்ல இந்த கியர் லிவர் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு 5mm அலங்கி யூஸ் பண்ணணும். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரைட் சைடில் வந்து இந்த ஃப்ரேமோட கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பிளாக் கலர் 2 புஷ் இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் புஷ்ஷு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதில் மாட்டணும். அது வந்து இந்த 2 புஷ்ஷை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கிளாம்புக்கு மாட்டுறதுக்கான ஸ்க்ரூஸை போடணும். கிளாம்ப் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த 3 ஸ்க்ரூவை நம்ம கழட்டி ஆகணும். கழட்டினா தான் வந்து அந்த கிளாம்போட ஸ்க்ரூவை போட முடியும். இது வந்து லெஃப்ட் சைடில் மாட்டுற கிளாம்ப்பு. அதான் கியர் லிவர் கழட்டி மாட்டோம்னு சொன்னால் அந்த கிளாம்ப் இது. சைட் ஸ்டாண்டும் அது இது மேலேயே வரும். இது ஒரு குரூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த குரூப் மேலே வச்சு டைப் பண்ண வேண்டியது தான். இது வந்து ரைட் சைடில் மாட்டுற கிளாம்ப்பு. இந்த ராடு மாதிரி நீட்டிகிட்டு இருப்பீங்க, இது வந்து வெளிப்பக்கம் வரணும். இது வந்து எதுக்காகனா வந்து இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டுறதுக்காக, ஸ்டாண்டுக்கான ஸ்ப்ரிங்கை மாட்டுறதுக்காக. இதுதான் வந்து ஸ்டாண்டு, சென்டர் ஸ்டாண்டு. இது வந்து ஹைப்பர் ரைடர்லேருந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸ்டாண்டு நல்லா சூப்பராக இருக்குது. இதுதான் அது மவுண்ட் பண்ணுற ஸ்க்ரூஸு. இந்த 2 பெரிய ஸ்க்ரூவும் 3 சின்ன ஸ்க்ரூ, 4 சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பெரிய ஸ்க்ரூவில் 1 பெருசாக இருக்கும், 1 சின்னதாக இருக்கும். இப்போ மாட்டுறோம், ரைட் சைடில் மாட்டுறோம். இந்த புஷ்ஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். சாரி, இந்த இடத்துல வீடியோ கேமரா ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியல. வந்துடுச்சு. இப்போ நம்ம ரைட் சைட் கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டட்டு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கோம், அது வெளியே வரணும். கரெக்டாக வந்து அந்த 2 ஹோல்லையும் அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூ போட வேண்டியது தான். அந்த பெரிய 2 ஸ்க்ரூவில் வந்து பெருசாக ஒன்று இருக்கும், கொஞ்சம் விட சின்னதாக கொஞ்சம் இருக்கும். அந்த சின்ன ஸ்க்ரூ தான் இதில் போடணும். ரொம்ப குட்டியாக இருக்கும், அது வேண்டாம். அது வந்து லெஃப்ட் சைடில் போடக்கூடியது. ஒரு ஸ்க்ரூ வந்து ஆல்ரெடி ஸ்டட்டு அதிலே இருக்கும், நம்ம உள்ளே வச்சு ஸ்க்ரூ பண்ணால் போதும். இன்னொரு சின்ன ஸ்க்ரூவில் வந்து போல் நட்டு போட்டு நம்ம அங்கே டைட் பண்ணணும். ஃபுட்ரெஸ்ட் சப்போர்ட்டிங் ராடை நான் ரிமூவ் பண்ண மறந்துட்டேன். இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். அதை
ரிமூவ் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்க்ரூவை வந்து கிட்டேயே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. மாற்றி அது எங்கேயும் போட்டுறக்கூடாது. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப மொத்தமாக கழட்டலாம் அவசியம் இல்லை. லைட்டாக அதை வந்து பேக் சைடில் புஷ் பண்ணாலே போதும். லைட்டாக கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். கொடுத்த உடனே நம்ம வந்து அந்த கிளாம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், அவங்க கொடுத்த அலன் கீ ஸ்க்ரூ வந்து லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன். ரைட் சைடில் வந்து போல் நட் போட்டு போடணும். இப்போ வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்திருக்கோம். கியர் லிவர் கட்டியாச்சு. 5 mm அலன் கீ மூலிமா அந்த கியர் லிவர் கட்டியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஃபுட்ரெஸ் சப்போர்ட்டிங்னால கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து டைரெக்டாக வந்து சைட் ஸ்டாண்டை வந்து கட்டுவோம். சைட் ஸ்டாண்ட் கட்டும் போது அந்த 2 ஸ்க்ரூவும் நமக்கு யூஸ் ஆகாது. அவங்க இது கூடவே கொடுத்துருக்காரு அந்த ஸ்க்ரூஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த ஃப்ரேம்லேயும் வந்து க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இதுலேயும் வந்து இவங்க கொடுத்துருக்க கிளாம்ப்லேயும் வந்து க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். எதுவும் மாற வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அந்த கிளாம்புக்கு மேலே வந்து சைட்ஸ் அந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைட் பண்ணணும். மெயினாக வந்து இதில் வந்து சென்சார் வந்து சென்ஸ் ஆகாமல் பிரச்சனை வரும். அந்த சென்சார் மட்டும் வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது பாருங்கள். சென்சார் சென்ஸ் ஆகலைன்னா நம்ம அந்த சென்சாரை வந்து அதில் ஒரு நெட் இருக்கும். அந்த நெட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு சென்சாரை வந்து லூஸ் பண்ணி கொஞ்சம் மேல் பக்கமாக தள்ளினா தான் வந்து கேப் வந்து அந்த கீழே அந்த மேக்னெட்டில் வந்து கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகும். பாருங்கள், கரெக்டாக மேக்னெட்டில் போகிறேன். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மேலே ஃப்ரேம் போடுறதுல என்ன வந்து சென்சாருக்கும் அந்த மேக்னெட்டுக்கும் அதில் இருக்க அந்த 2 போலுக்குமே வந்து கொஞ்சம் கேப் அதிகமாகிடும். அப்போ நம்ம லூஸ் பண்ணி வெளி பக்கமாக நம்ம லூஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா வந்து டைட் பண்ணணும். ஹைப்பர்ரைடர்ஸ் வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்க டெமோ வீடியோ வந்து உள்ளே புஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் புஷ் பண்ணக்கூடாது, வெளியே லூஸ் பண்ணணும். புஷ் பண்ணால் எனக்கு வந்து கேப் அதிகமாகிடுச்சு, எனக்கு ஒர்க் ஆகலாது. அதனால் நான் வந்து லூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் போட்டு எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்க்ரூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்க்ரூ பண்ணும்போது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா வந்து ஃபுல் டைட் வச்சுட்டேன். இது வந்து கிளாம்ப் சைடு 2மே வந்து ஃபுல் டைட் வச்சுட்டேன். ஸோ ஃபுல் டைட் வைக்கும்போது எனக்கு வந்து ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகலை. நான் வந்து ஹைப்பர்ரைடரில் கேட்டதுக்கு அவங்க என்ன சப்போர்ட்னா சொன்னாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்சார் செக் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் லூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அப்புறம் வந்து ஃபுல் டைட் வைக்கணும்னு சொன்னாங்க. சரி, அதுபடி செஞ்சேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுதான் எனக்கு முன்னாடி நான் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகலைன்னு சொல்கிறதுக்கு இதுதான் ரீசனு. இப்போ பாருங்கள், வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே போயிடுச்சு. ரைட் சைடில் வந்து எனக்கு அந்த போல் கொஞ்சம் கேப் நிற்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து நம்ம ஃபுல் டைட் வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணால் இப்படி தான் நடக்கும். ஹைப்பர்ரைடரில் சப்போர்ட் கேட்டதுக்கு அவங்க வந்து ஃபுல் டைட் வைக்காமல் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அது மவுண்டிங் கீழே ஸ்க்ரூ பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்ப்ரிங்கு மாட்ட கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணுறது காட்ட முடியல, சாரி. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூவும் ஒரு நெட்டு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ வந்து சென்டர் ஸ்டாண்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டாமினாரில் நிறைய வீடியோஸ் வந்து சர்வீஸ் வீடியோஸ், இந்த மாதிரி வந்து மாடிஃபிகேஷன் வீடியோஸ் போட போகிறேன். ஓகே, எல்லாருக்கும் பாய், டாட்டா, see you.